सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके चरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. கங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இன்றைய சிந்தனையாக வாழ்வில் உயர்வை எல்லாம் தரக்கூடியது எல்லா உயிரிடத்திலும் இறைவனாலே படைக்கப்பட்ட அன்பு என்பதனை சிந்தனைக்கு கொள்வோம். இந்த அன்பு என்கின்ற பொழுது உலகிலே அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் இறைவன் அன்பை படைத்திருக்கின்றான். அன்புக்கு முண்டோ அடைக்கும் தாழ் என்று போற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு பல்வேறு பரிமாணங்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தாய் குழந்தையிடத்திலே காட்டுகின்ற அன்பு, ஒரு மனைவி கணவனிடத்திலே காட்டுகின்ற அன்பு, குழந்தைகள் தாய் தந்தையிடத்திலே காட்டுகின்ற அன்பு, மாணவர்கள் ஆசிரியர் மீது செலுத்துகின்ற அன்பு, ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு, அடியவர்கள் இறைவன் மீது காட்டுகின்ற அன்பு, இறைவன் அடியவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு என்று இந்த பல்வேறு பரிமாணங்களில் நாங்கள் அன்பை பார்க்கலாம். இந்த அன்பு என்பது 3 எழுத்து. இந்த 3 எழுத்திலே உலகிலே மனிதனுக்கு வேண்டியது வேண்டாதது, மனிதன் விளக்க வேண்டியது அனைத்தையும் இந்த 3 எழுத்துக்குள்ளேயே வைத்தார்கள். இந்த அன்பு என்பது 3 எழுத்து. அது எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த அன்பின் மூலமாக நாம் சிவம் என்கின்ற இறைவனை வழிபாடு செய்வது, அந்த சிவம் என்ற 3 எழுத்தை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது சக்தி என்ற 3 எழுத்து சேர்ந்து வருகிறது. சிவமும் சக்தியுமாக இருந்து நம்மை எல்லாம் காக்கின்ற வகையிலே இந்த சிவம் 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அறிவு என்பது 3 எழுத்து. இந்த அறிவு என்ற 3 எழுத்தை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் கல்வி என்ற 3 எழுத்தை நாம் கற்க வேண்டும். இந்த கல்வி என்ற 3 எழுத்தின் மூலமாக நாங்கள் சித்தி என்கின்ற 3 எழுத்தை அடைகிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும், அவசியமானது. அந்த அன்பு நிறைகின்ற பொழுது அங்கே பண்பு நிறைய வேண்டும். எனவே பண்பு என்கின்ற 3 எழுத்து சேர வேண்டும். இந்த பண்பு என்கின்ற 3 எழுத்து வந்தவுடனே பணிவு என்கின்ற 3 எழுத்து நமக்கு வர வேண்டும். கூடவே துணிவு என்ற 3 எழுத்தும் சேர வேண்டும். எனவே இந்த 3 எழுத்திலேயே பலவற்றையெல்லாம் நம் முன்னோர்கள் வைத்தார்கள். அன்பு என்பது 3 எழுத்து, அறிவு என்பது 3 எழுத்து, பண்பு என்பது 3 எழுத்து, பணிவு என்பது 3 எழுத்து, துணிவு என்பது 3 எழுத்து, சிவம் 3 எழுத்து, சக்தி 3 எழுத்து, நாகம் 3 எழுத்து, வேதம் 3 எழுத்து, மனம் 3 எழுத்து, சினம் 3 எழுத்து, கோபம் 3 எழுத்து, தாபம் 3 எழுத்து, காமம் 3 எழுத்து, காதல் 3 எழுத்து, நான் பேசுகின்ற தமிழ் 3 எழுத்து. இந்த 3 எழுத்திலே மனிதன் உயர்வை அடைகின்றதாகிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதங்களை வகுத்தார்கள். சரியை என்பது 3 எழுத்து, கிரியை என்பது 3 எழுத்து, யோகம் என்பது 3 எழுத்து, ஞானம் என்பது 3 எழுத்து. இந்த ஒவ்வொரு மனிதனுள்ளும் இருக்கின்றதாகிய இந்த உடல் என்பது 3 எழுத்து. உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர் என்பது 3 எழுத்து. இந்த உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு நாங்கள் விடுகின்ற மூச்சு என்பது 3 எழுத்து. இந்த மூச்சுக்கு தேவையான காற்று என்பது 3 எழுத்து. இவை அனைத்தையுமே இந்த 3 எழுத்துக்குள்ளே வைத்தார்கள். வாழ்விலே நாம் அடைகின்ற வெற்றி என்பது 3 எழுத்து. நாம் எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கின்ற தோல்வி என்பது 3 எழுத்து. இனிமை 3 எழுத்து, தனிமை 3 எழுத்து, கனிவு 3 எழுத்து. இந்த அனைத்தையும் இந்த 3 எழுத்துக்குள்ளேயே வைத்தார்கள். அந்த இறைவன் மீது நாங்கள் காட்டுகின்ற பக்தி என்பது 3 எழுத்து. இந்த பக்தியின் மூலம் இறைவனத்தில் நாங்கள் பெறுகின்ற அருள் என்பது 3 எழுத்து. அருள் மூலம் நாங்கள் அடைகின்ற முத்தி என்பது 3 எழுத்து. இவ்வாறு இந்த அனைத்தையுமே
3 எழுத்துக்குள்ளே வைத்தார்கள். உறவு முறையிலே கூட அன்னை என்பது 3 எழுத்து, தந்தை என்பது 3 எழுத்து, ஆசான் என்பது 3 எழுத்து என்று பலவற்றை இந்த 3 எழுத்துக்குள்ளேயே வைத்தார்கள். இவை அனைத்திற்கு மூலமாக இருப்பது அன்பு என்கின்ற 3 எழுத்து. அதனால்தான் அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னார். அந்த வகையிலே நாமெல்லாம் அன்பு உள்ளம் கொண்டவர்களாக, இறைவன் மீது பக்தி கொண்டவர்களாக, பிற உயிர்கள் மீது கருணை என்கின்ற 3 எழுத்தை செலுத்தி இறைவனுடைய அருள் என்ற 3 எழுத்தை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்த் சுபம்.